டிராகன் ஃப்ளைனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுங்களோட ஸ்டன்னிங் லுக்கும், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட்ல ஈஸியா ஃப்ளை பண்றதும் பார்க்கும்போது, அவ்ளோ கியூட்டா இருக்கும். இந்த கியூட் லிட்டில் கிரியேச்சர அதுங்க இருக்கிற இடத்துல எக்ஸலன்ட் பிரெடேட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கண் இமைக்கிற நேரத்துல மத்த இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோ, ஃப்ளை எல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடியதுங்க. பட் கம்மியான லைஃப் ஸ்பேன் தான் இதுங்களுக்கு இருக்கு. ஆனா, இதுங்களோட லார்வா ஸ்டேஜ நிம்ப்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிம்ப் சில ஆண்டுகள் தண்ணீலயே தான் உயிர் வாழும். அப்படி தண்ணீல இருக்கும்போது, தண்ணீல இருக்கிற டாட்போல்ஸ் அது சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ சாப்பிட்டு உயிர் வாழும். எங்கெல்லாம் சுத்தமான நீர் காணப்படுதோ, அங்கெல்லாம் இந்த டிராகன் ஃப்ளையோட லார்வா காணப்படும். இந்த டிராகன் ஃப்ளைஸ் எல்லாம் ஏன்ஷியன்ட் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்க கடந்த 300 மில்லியன் இயர்ஸா நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஊசி தட்டான்னு நம்ம ஊர்ல சொல்லப்படுற தட்டாம்பூச்சி, டாம்செல் ஃப்ளை. டாம்செல் ஃப்ளை வேற, டிராகன் ஃப்ளை வேற. இதுங்கள மினியேச்சர் ஆஃப் டிராகன் ஃப்ளைன்னு சொல்றாங்க. என்னதான் இதுங்க தனி ஸ்பீஷியஸ், டிராகன் ஃப்ளை தனி ஸ்பீஷியஸா இருந்தாலும் 2மே க்ளோஸ்லி ரிலேட்டிவ்னு தான் சொல்லணும். அது மாதிரி டிராகன் ஃப்ளை ரெஸ்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுங்க விங்ஸ் ஓப்பன்லயே தான் இருக்கும். பட் இந்த டாம்செல் ஃப்ளை ரெஸ்ட்ல இருக்கும்போது, அதுங்களோட விங்ஸ் ஃபோல்டு பண்ணி நீட்டா இருக்கும். இதுங்களோட லார்வா ஸ்டேஜும் டிராகன் ஃப்ளை மாதிரி தான் நிம்ப்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே சில காலங்கள் தண்ணீலேயே தான் உயிர் வாழும். இதுங்கலாம் எக்ஸலன்ட் ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் டிராகன் ஃப்ளையர விட எக்ஸலன்ட்டான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லன்னு தான் சொல்லணும். இதுங்க அண்டார்டிகா தவிர மத்த எல்லா நாடுகள்லயும் காணப்படுற ஒரு கிரியேச்சர். இதுங்க மேட்டிங் டைம்ல ஸ்பெர்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, மேலும் ஃபீமேலும் ஒரு வீல் மாதிரி ஷேப்ப உருவாக்கும். இதுங்களுக்கு ரொம்பவும் ஷார்ட்டான லைஃப் ஸ்பேன் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் சுத்தமான நீர் காணப்படுதோ, அங்கெல்லாம் இந்த டாம்செல் ஃப்ளையோட லார்வா கண்டிப்பா காணப்படும். அது மாதிரி இதுங்கலாம் சென்சிட்டிவ் டூ பொல்யூஷன்னு சொல்றாங்க. பொல்யூஷனா இருக்கிற இடத்துல இதுங்களால உயிர் வாழ முடியாது.